வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, மார்கழி மாதத்தில் மக்களை ஏமாற்றிட்டு அதில் வர வருமானத்தில் வாழ்கிற குடும்பத்தை பற்றி பேச போகிறோம். அது வேறு யாரும் இல்லைங்க, மக்கள்கிட்ட 1000 ரூபா மருந்தை 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு லட்சக்கணக்கில் வருமானம் மீற்றிட்டு பெருமனாயம் பேசுகிறத வேறு யாரும் இல்லை. பொய்யும் பித்தலாட்டங்கள், பொய்யிலே வாழ்கிற ஒரு ஃபேமிலினா நம்ம இலாகாயி ஃபேமிலி சொல்லலாம். அவங்கள மாதிரி ஒரு பொய்யை யாரானாலும் பேச முடியாது. அந்த அம்மா காயத்ரி அம்மையார் பற்றி சொல்லணும்னா, அந்த அம்மா மாதிரி ஒரு சோம்பேறியான மனைவி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவரை எந்த இடத்துலையும் வேலைக்கு விடாமல் மக்கள்கிட்ட எவ்வளோ ஏமாற்றணுமா அந்தளவுக்கு ஏமாற்றிட்டு வாழ்கிற ஃபேமிலி தான். இப்போ அந்த அம்மா ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. என்ன வீடியோனா, மார்கழி மாதத்தில் கடைசி நாளில் எவ்வளோ வேலைன்ட்டு. மார்கழி மாதத்தில் அந்த அம்மா எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு, எங்கள் வீட்டில் என்ன நடக்குது, எங்கள் வீட்டில் ஆடு நடக்குது, கோழி நடக்குது, இதாக தான் இருக்குது. அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க பையன் தூக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க கணவர், சோம்பேறி கணவர், ஒரு 8 மணிக்கு எந்திரிப்பார், கடைக்கு போவார், ஒரு சிகரெட் அடிப்பார், அப்புறம் வருவார், வீடியோ போடுவார். என்னமோ இவங்க மாமா என்னமோ ஜப்பானில் வேலைக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருந்தை பற்றி சொல்லணுன்னா, அந்த மருந்து 1000 ரூபாய்க்கு தான் கிடைக்கிது. அதே 2000 ரூபா வசூல் பண்ணிட்டு கணவன் மனைவி பெருமனாயம் பேசுறது பல பேர்த்தை காப்பாற்றிட்டேங்க. எங்களால் பார்த்து பல குடும்பம் நல்லா இருக்குது, இவங்கனால இவங்க குடும்பம் நல்லா இருக்குது, அவங்கனால இவங்க குடும்பம் நல்லா இருக்குது. மக்களை ஏமாற்றிட்டு அதில் வாழ்கிற லட்சக்கணக்கான வருமானம் ஈட்டிட்டு பெருமனாயம் பேசிகிட்டு இருக்கிற பெண்மணி தான் காயத்ரி அம்மையார். அப்புறம் அவங்க கணவரை பற்றி சொல்லணுன்னா, அவங்க கணவர் குடி நிப்பாட்டிட்டாருன்னு கேட்டால் அதுதாங்க கேள்விக்குறி. எங்கள் கணவர் குடிப்பாருங்க, ஆனால் அந்த குடிமருந்தை மக்களுக்கு ஏமாற்றி விற்றுட்டு வருமானம் பார்த்துட்டு நாங்கள் பெருமனாயம் பேசுவோம். என் கணவர் குடியெல்லாம் நிப்பாட்டி இருக்க மாட்டார். என்ன காரணம்னா, அது உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குடிக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவர் குடிக்கும்போது நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் வீடியோ போடலன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க கணவர் ஒரு காலத்திலும் குடி எந்த காலத்திலும் நிப்பாட்ட மாட்டார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்து ஃபுல் ட்ரிங்க்ஸில் ரகல் பண்ணியிருப்பார். அதில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறம் எப்போ போல் நான் அந்த மருந்தை 45 நாள் யூஸ் பண்ணேன். நான் 10 நாளும் கூட இந்த ஆள் யூஸ் பண்ணவே கிடையாது. மக்கள்கிட்ட பொய்யை சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்தால் தானே அது விலை சொல்லுவார். யூடியூப்பில் விலை சொன்னால், ஆனால் அந்த மருந்து 1000 ரூபா தான், நீங்கள் ஏன் 2000 ரூபாய்க்கு விற்பேன்ட்டு நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க. இந்த மருந்து நீங்கள் நேராக போய் சத்தியமங்கலத்தில் போயிங்க, இந்த இளவரசன் மாதிரி பித்தலாட்டக்காரங்கிட்ட சத்தியமாக மருந்து வாங்காதீங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் வாங்காதீங்க. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் வாசுகி தங்க மாளிகை அருகில் தான் இருக்குதுங்க. சத்தியமங்கலத்தில் போய் கேட்டாலே தெரியுங்க, அணு ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் தெரியுங்க. இல்லையா டாக்டர் நாகராஜன் குடிமருந்து நிப்பாட்டுற அந்த ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட வாங்காதீங்க. இவங்க ஒரு டாக்டரோ, எம்பிபிஎஸ்ஸோ, ஒரு கிளினிக்கோ, இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்போ எல்லாம் வைக்க கிடையாதுங்க. எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பொட்டலமாட்ட மருந்து விற்றுட்டுருக்கிற ஒரு மக்களை ஏமாற்றும் வியாபாரி தான் நம்ம இளவரசன். அப்புறம் அவங்க மாமா தூங்கிட்டு இருக்கிறாருமா. மாமாவுக்கு நைட் ஷிஃப்ட்டு, ஏன்னா பயங்கர ஹார்டு ஒர்க்குங்க. இவங்க மாமா மாதிரி ஒரு சோம்பேறியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. எந்த ஒரு யூடியூபருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான யூடியூபர் தான். அப்புறம் அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, அது பாராட்டியாகணுங்க. எங்கள் அத்தை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. ஆனால் எங்கள் அத்தைக்கு பிறந்த பையன் 1ஆம் நம்பர் சோம்பேறி, மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்குறதுல அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது தான் காயத்ரி மாதிரி சொல்லணும். எங்கள் மாமா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அத்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுங்க, பரவாயில்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஆனால் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ரத்த கேள்வி. பையன் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மச்சன் வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்புறம் காயத்ரி அம்மையா இளவரசனோட தகை வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு. ஆனால் இளவரசன் என்ன பண்ணிட்டுருக்காரு, மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு பொய்யை சொல்லிவிட்டு நாங்கள் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது அங்கே பயங்கரமான கஷ்டம். உழைக்கிறது ஈஸிங்க. மொத்தத்தில் இந்த அம்மாவுக்கு என்ன வேலைன்னா, எங்கள் வீட்டில் இதுதாங்க நடக்குதுங்க, எங்கள் வீட்டில் குழந்தை தூக்கிட்டு இருக்குதுங்க, இதே தான் இருக்குது. இதை கண்டென்ட்டு 360 ஒன்றா காய்கறி இல்லை கறி திங்கிறது இதே தான் இருக்குங்க. அப்படி இப்போ இந்த மருந்து பிஸ்னஸில் பெருமனாயம் பேசுகிறாங்க. எங்களால் எத்தனை குடும்பம் நல்லா இருக்குது, எத்தனை குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு பாராட்டு விழா எடுக்க சொல்லுங்கள். நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசனுக்கு அதை விட்டு போட்டு எத்தனை குடும்பம் நல்லா இருக்குது. அவன் அந்த மருந்து வாங்குறவனால இவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி உழைக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. பொய்யும் பித்தலாட்டம் பேசிக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு.
தயவு செய்து இளவரசங்கிட்ட யாரும் மருந்து வாங்காதீர்கள். திருப்பி சொல்கிறேன், சத்தியமங்கலம் போனீங்கன்னா அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மருந்து வாங்குங்க. இளவரசன் ஒரு பொய்யில் நிறைந்த பொய்யரசன். ஏன்னா மருந்தோட விலை சொல்ல மாட்டார், அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. 2 பேர் கணவன் மனைவி உட்காந்து பெருமை நாயம் வேறு. நாங்கள் நிறைய பேத்துக்கு மருந்து வாங்கி கொடுக்குறோம். மருந்து வாங்கி கொடுக்குறது நீங்கள் யார்? அதை தான் கேள்வி கேட்குறேன். அது ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க. மருந்து எதனால் இவங்க வாங்கி கொடுக்குறேன்னா அதனால் இவங்களுக்கு வருமானம், லட்சக்கணக்கான வருமானம். அதெல்லாம் அந்த அம்மாவை நம்ம பொய்யரசன் இளவரசன் என்றைக்கும் சொல்ல மாட்டாங்க. மொத்தத்தில் மார்கழி மாதத்தில் லட்சக்கணக்கான வருமானம் ஈட்டியிருப்பாங்க. அது வேறு டைட்டில் போட்டுக்கலாம். மார்கழி மாதத்தில் எவ்வளோ ஒரு வேலைன்னு. ஏன்னா பயங்கர ஹார்டு ஒர்க்குங்க காய்கறி மேர். அந்த அம்மா மாதிரி ஒரு சுத்தமான பெண்மணி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்த காலில் வாயில் கால் வச்சுட்டு இருக்குது. அந்த குழந்தை நடக்கும்போது எவ்வளோ ஒரு அழுக்கு பாக்டீரியாவில் இருக்குது. அதில் கணவன் மனைவி உட்காந்துட்டு ரசிச்சுக்கிறாங்க. இந்த அம்மா மாதிரி தாங்க குழந்தை வளர்த்தோணுங்க. மொத்தத்தில் யூடியூப்பில் இவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இரிட்டேட்டிங் பர்சன் தான் இவங்க 2 பேர். பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டிங் பர்சன். ஒவ்வொரு யூடியூப்பருமே விதவிதமான கண்டென்ட் இருக்குதுங்க, வித்தியாசமான கண்டென்ட். ஃபேமிலி யூடியூப்பர்லையும் பார்த்து வச்சுங்க, வித்தியாசமான கண்டென்ட், விதவிதமான கண்டென்ட். ஆனால் இவங்களுக்கு கண்டென்ட்டே கிடையாது. சும்மா மாமா அங்கே போய்க்கிறாரு, மாமா இங்கே போய்க்கிறாரு, மாமா குடிக்கிறாருங்க. இவங்க மாமா யார்? எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் 1ஆம் நம்பர் இருக்கிற சோம்பேறி பர்சன் தான் இவங்க மாமா. அதை சொல்லணும். அதை விட்டு போட்டு மாமா அங்கே போயிருக்கிறாரு, மாமா இங்கே போயிருக்கிறாரு, மாமா மருந்து சேல்ஸ் பண்ணுறாரு. இந்த மருந்தை வச்சு தான் இவங்களுக்கு லட்சக்கணக்கான வீடியோ வருது. உங்கள் வீடியோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே 100K 150K போகாது. நிறைய பேர்த்துக்கு இவங்க பேசுகிறது பொய் கண்டென்ட் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வீடியோ குறைச்சிட்டு மருந்து விற்பனையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த மருந்து விற்பனையில் வர வருமானம் இவங்ககிட்ட கண்டிப்பாக தங்காதும். அந்த வருமானத்தில் தான் இப்போ பொங்கல் கொண்டாட போகிறாங்க. அந்த வருமானம் ஒரு நாள் அடியோடு அடியும். அதை நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்பீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.